ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு பிஜேபி கட்சியின் தலைவராக என்றைக்கு அண்ணாமலை பொறுப்பேற்றாரோ அன்றையிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்களை மோசமான சொற்றொடர்களை பயன்படுத்துவது, அநாகரிகமாக பொது மேடைகளிலே பேசுவது, நான் இப்படித்தான் பேசுவேன், நான் யாரிடமும் மன்னிப்பு கோர மாட்டேன் என்று அடம்பிடிப்பது, பத்திரிகையாளர்களை தனது அலுவலகத்திற்கே அழைத்து மிரட்டுவது, இதை குறித்து தாங்கள் வருத்தம் தெரிவிங்கள் என்று சொன்னால் நான் எவனிடத்திலும் வருத்தம் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவன் இவன் என்று பேசுவது அவ்வளவு நாகரிகமாக இல்லை. ஒரு பண்பாடற்ற, ஒரு நாகரிகமற்ற ஒரு பேச்சின் உச்சமாகத்தான் திரு அண்ணாமலை அவருடைய சமீபகால பத்திரிகையாளர் சந்திப்பு, பொதுக்கூட்டங்களில் பேசுவது, கட்சி நிர்வாகிகளிடத்தில் பேசுகின்ற இந்த பேச்சுகள் எல்லாம் தமிழ்நாட்டிற்கென்று எதிர்புதிரமாக அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் கூட, எதிர்கட்சிகளாக இருந்தாலும் கூட, எதிரி கட்சியாக இல்லாமல் இருந்த ஒரு சூழல் சமீப காலமாக மாறி வருகிறது. ஜெயலலிதா கலைஞர் காலத்தில் கொஞ்சம் இருந்தது, நான் முற்றுமுதமாக இருக்கவில்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் அண்ணாமலை வந்த பிறகு அது மிக அதிகமாக அந்த தோணி தெரிவதாக நான் பார்க்கிறேன். இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு, தமிழர்களுடைய பண்பாட்டு விடயங்களுக்கு, நாகரிக விடயங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை.